இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களை தைரியப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. இந்த பாடுகளின் ஊடாக அதை தாண்டி சொல்ல உங்களுக்கு கிருபை அளிக்கிறது என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். நேற்றைய தினத்தின் செய்தியிலே நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது, ஆண்டவர் சத்தியத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வசனத்தை சொன்னது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்வதற்கு முன்னாக, அதுக்கு முந்தின வசனங்களிலே, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பாடுகள், கர்த்தர் மனிதர் நம்முடைய தலையின் மேல் ஏறிப்போக பண்ணுகிற அனுபவங்கள் எல்லாம் நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக, முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுமதிப்பதில்லை. அவருக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நடப்பதில்லை. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி, உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த வாழ்க்கை அவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு தந்தது. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த புருஷன் ஆண்டவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு தந்தது. அந்த மனைவி கர்த்தர் உங்களுக்கு தந்த மனைவி. அதே போல்தான் வேலை காரியங்கள், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் அவர் அனுமதிக்காமல் அவர் இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரவில்லை. கர்த்தர் உங்களுக்கு தந்த ஈவுகள், கர்த்தர் நமக்கு தந்த இந்த வாழ்க்கையிலே நாம் பாடுபடும்படி ஆண்டவர் அனுமதித்திருக்கிற அந்த சோதனைகளும் ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்தவை. அதுதான் ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்லுகிறார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி, அந்த சத்தியம், சத்தியமான தேவன், அந்த உண்மையுள்ள தேவன் நமக்கு தருகிற இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் நம்மை பரிசுத்தமாக்குவது. ரட்சிக்கப்படுவது ஒரு அனுபவம். பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வருகிறோம். அந்த சரியான பாதையிலே நாம் நடக்க தொடங்குகிறோம். அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, அந்த ஒளியின் ராஜ்யத்திற்கு நாம் உட்படுகிறோம். அது ஒரு துவக்கம் மட்டுமே. ஆனால் அந்த பரிசுத்தமாகுதல் என்று சொல்வது அன்றோடு ரட்சிக்கப்படுகிற, அன்றோடு ரட்சிப்பின் அனுபவத்தோடு முடிந்து விடுகிற ஒரு காரியம் அல்ல. அது ஒரு ப்ராசஸ், தொடர்ந்து நடக்கிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து நம்மிலே செய்கிற ஒரு பெரிய காரியம், அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், நாம் பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நமக்கு கிடைக்கிற ஒரு பிரதிபலன், அவரோடு உள்ள வாழ்க்கை, இயேசுவோடு கூட நாம் நடக்கிற அந்த வாழ்க்கைக்கு நமக்கு கிடைக்கிற ஒரு பிரதிபலன் பரிசுத்தமாகுவது தான். பரிசுத்தமாகுவது நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படி இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்வதற்கு காற்று வேண்டும், தண்ணீர் வேண்டும், உணவு வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ, அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு பரிசுத்தம் வேண்டும். அவரோடு நமக்கு ஒரு உறவு வேண்டும், அவரை நேசிக்கிற அன்பு நமக்கு வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு, அந்த பரிசுத்த ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டுமானால் நிச்சயம் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் மறுரூபமாகி கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் நாம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு உதவுகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாவியை அவர் நேசிக்கிறவர், ஆனால் அதே சமயத்தில் நீ பாவத்தோடு வாழ்ந்து கொள் என்று அவர் நம்மை விட்டு விடுவதில்லை.
அந்த பாவத்தை நாம் விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு வரப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து அவர் சொன்னார், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி. அதே போல் அந்த 38 வருஷ வியாதிக்காரன் சுகம், அவன் வெகு நாளாய் அவன் வியாதிஸ்தன் என்று அறிந்து வலிய போய் சுகம் கொடுக்கிறார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லிவிட்டு அவனுக்கு அவர் சொன்ன ஒரு ஆலோசனை, அதிக கேடானதொன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரிடமும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதுதான். ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவர் பெரிய அற்புதத்தை எனக்கு செய்தார், நான் அழுதேன், ஜெபித்தேன், உபவாசித்தேன், கூப்பிட்டேன், யாருக்கும் செய்யாத நன்மையை கர்த்தர் எனக்கு செய்தார் என்று உங்கள் இருதயம் சொல்லுகிறதானால், கர்த்தருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களிடம் உள்ள அடுத்த எதிர்பார்ப்பு, இனி பாவம் செய்யாதே, அதிக கேடானதொன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே என்பது தான். அந்த பாவத்தை நீங்கள் விட்டு விட வேண்டும், அந்த பாவத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த பாவம் முழுவதும் உங்களிலிருந்து எடுக்கப்பட்டு பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் நீங்கள் அடைய வேண்டும். அப்படி நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் அவர்தான். அவரே சத்தியம். அவர் மூலமாகத்தான், அவரோடு நெருங்கி நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் மூலமாகத்தான் நாம் பரிசுத்தமாக முடியும். அவரை விட்டு தூரமாய் உலகத்தின் பின்னால் போய்விட்டு, உலகம்தான் பெரிது என்று உலகத்தை நம்பி போய்விட்டு அவர் பரிசுத்தமாக்குவார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்வது கூடாத காரியம் என்று இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லி இருக்கிறார். அவரோடு உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் விரும்ப வேண்டும். அவர் தம்முடைய சத்தியத்தினாலே உங்களை பரிசுத்தமாக்கும்படி நீங்கள் அவரிடத்திலே நீங்கள் வர வேண்டும். உங்கள் பாவங்களை எல்லாம் நீங்கள் அறிக்கை செய்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அது அவசியமான ஒரு காரியம். நான் ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு வாலிப பையன், கிறிஸ்துவை அறியாதவன், அவனுடைய மதத்திலே ரொம்ப தீவிரமாக இருந்தவன், அவனுடைய தெய்வத்துக்காக எதெல்லாமோ பெரிய தியாகங்களை செய்தவன். ஒரு நாள் அவனுடைய சமாதானத்தை எல்லாம் இழந்து போய் மறைத்து போகலாம் என்று நினைத்த வேளையிலே ஒரு பேப்பர் பறந்து அவனுடைய பக்கத்திலே வந்தது. அதிலே அவன் வாசித்தால், இயேசு கிறிஸ்துவே சமாதானம் தருகிறவர், அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று அவன் வாசித்தான். தன்னை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவே என்னுடைய பாவங்களை கழுவும், என்னுடைய இருதயத்திலே வாரும் என்று அவன் கேட்டான். ஆனால் அதோடு அவனுக்கு அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை முடியவில்லை. அவனுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் அவனுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு இடத்திலே தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அடுத்தது அவனை ஆண்டவர் நடத்தினது அந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கும்படி. அவன் வாலிப பிராயம், வாலிபத்தின் பாவங்கள் எல்லாம் அவனோடு இருந்தது. அந்த இச்சை, அந்த மோசமான பார்வை, அதெல்லாம் திரும்பவும் வந்தது. அதை மேற்கொள்ள அவன் கஷ்டப்பட்டான். என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்திலே அவன் வாசித்த பொழுது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என்பதை வாசித்த பொழுது வேத வசனங்களை மனப்பாடமாக சொல்ல தொடங்கினான். வேத வசனங்களை இருதயத்திலே வைக்க தொடங்கினான். அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக மாறியது. கர்த்தருக்கு ஒரு ஊழியக்காரனாக அவன் மாறினான். அப்படிதான் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். கர்த்தரோடு நீங்கள் நெருங்கி வாழ அவருடைய வேதத்தை, அவருடைய சத்தியமாகிய வேதத்தை நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குறார். நாம் ஜெபித்து முடிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இதை கேட்கிற எங்கள் எல்லாரையும் உங்களுடைய வார்த்தையினால், உம்மோடு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையினால் நீர் பரிசுத்தமாக்கும். நாங்கள் பரிசுத்தமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பாவங்களை உணரவும் விட்டுவிடவும் மேற்கொள்ளவும் எங்களுக்கு பலன் தாரும். உங்களுடைய நாமத்தினாலே இதை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.